நாம எல்லாரும் ரோம் அப்படிங்கிற நேம் கேட்டாலே நமக்கு அது ஒரு கண்ட்ரியா மட்டும்தான் தெரியும். ஆனா அப்படி இல்ல. உண்மையான ரோம் சிட்டி 85 மீட்டர்ஸ் கீழே தான் இருக்கு. இன்னைக்கு நாம டர்க்கின்னு சொல்ற ஹைரப்போலிஸ்ல அப்போ இருந்த ரோமன் பிரீஸ்ட் ஒரு சரணாலயத்தை அவங்க கடவுளுக்கு பில் பண்றாங்க. அதோட பேரு புளோட்டோனியன். அதுக்குள்ள போன எந்த அனிமல்ஸும் வெளியே வந்ததா சரித்திரமில்ல. எல்லாம் அங்கேயே செத்து போயிடும். அதுக்கு நேரா ஏதாச்சும் பறவை பறந்தா கூட வானத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்துரும். ஆனா பூசாரிங்க உள்ள போனா மட்டும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. பல காலமா மர்மமா இருந்த விஷயத்த இப்போ இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற கேவ் CO2 அப்படிங்கிற ஒரு டெட்லி கேஸ் ஆழமான எரிமலை பிளவுகள்ல இருந்து வெளியே வரதுதான் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இறறதுக்கு காரணம். ஆனா பூசாரிகளை எடுத்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் தள்ளியும் சற்று உயரமான இடத்துலயும் நின்னுருக்காங்க. அது மட்டும் இல்ல, நார்மலாவே ஒரு மனுஷனுக்கு பன விலங்குகளுடன் ஒப்பிடும்போது மெட்டபாலிசம் ரேட் நமக்கு கொஞ்சம் கம்மியாவும், அதிகமான இரத்த அளவு காரணமாக அதிக நேரம் சகித்துக் கொள்ளும் திறன் நமக்கு இருக்கு. நம்மளால 9% அளவிலான CO2 கேஸ 10 நிமிஷம் வரைக்குமே உயிரிழக்காம தாங்க முடியும். இன்னைக்கும் கூட இந்த நரகவாசல்ல இருந்து விஷவாயுவை வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறது.